அன்பானவர்களே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு சோத்தரிக்கிறோம். இது இந்த வல்லமுள்ள நேரம். இந்த நேரத்துக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். தேவன் உங்கள் மத்தியிலே வல்லமைகளை நிலைநாட்டுவார். இந்த நாளில் வேதத்துக்கு ஆதாரமாக அங்கே 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1-6 வரை நீங்க வாசித்து பார்த்தீங்க என்றால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த தேசத்துல மழை பெய்யாது என்று சொல்கிறார். அங்கே எலியா ஆகாப் ராஜா சொல்கிறான், மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது என்று சொல்கிறார். உடனே ஆண்டவர் எலியா பார்த்து மழை பெய்யாது என்று சொல்லி 4வது வசனத்துல வாசிக்கிறோம், அவனை போஷிக்கும்படி காகங்களுக்கு கட்டளை எடுக்கிறார். காகங்களுக்கு அப்பமும் இறைச்சும் கொண்டு எலியாவுக்கு கொடுப்போம். இதெல்லாம் எப்படியா நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஆண்டவர் புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து காகங்களை பாருங்கள், அதை விதைப்பதும் இல்லை அற்புதமும் இல்லை, ஆனாலும் தேவன் அதுக்கு பிழை போட்டுறார்லவா பாருங்க. காகங்களுக்கு அவர் பிழை போட்டுகிறார், அந்த காகங்களை கொண்டு எலியா தீர்க்கதரிசிக்கு அவர் பிழை போட்டுகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது. தேவன் உங்களை நடத்துனா எப்படி வேணாலும் நடத்துவார். அதை சொல்லுவார். உலகமே பஞ்சத்துல இருக்கணும், உலகத்துக்கே ஆகாரம் இல்லாம இருக்கணும், உலகத்துக்கே வேலை இல்லாம இருக்கட்டும், உலகத்துக்கே போராட்டம் இருக்கணும், எந்த காரியம் தான் சரி. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்படி போஷிப்பார்? அவரை சார்ந்து வாழணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். எலியாட்ட அவன் சொல்லுவார், 3 வருஷம் 3.5 வருஷம் அந்த தேசத்துல மழை இல்லை. கொஞ்ச நாள் தேவ பிள்ளைங்க காகங்களை கொண்டு அவர் போஷிப்பார். எப்படி உன்னை போஷிப்பார், எப்படி உன்னை வழி நடத்துவார். நம்முடைய தேவன் வல்லமல்ல தேவன், அவர் பராமரிக்கிற தேவன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நேற்றென்று மாறாத தேவன். இந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கணும். சும்மா காகங்களோடு போஷித்தார் அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது. கர்த்தர் காகங்கள் கொண்டு போஷித்தார், எலியாவை போஷித்தார் என்றால் என்னையும் என் குடும்பங்களையும் போஷிப்போம், என் ஊழியர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் போஷிப்பார். அவர் கைவிடவே மாட்டார். அவர் நேற்றென்று மாறாத தேவன். நீ அந்த அளவுக்கு அவரை சார்ந்து வாழணும். அவருக்கு தெரியும், அவர் சுத்தம் இல்லாம ஒண்ணும் நடக்காது. மழை பெய்யாதுன்னா உனக்கு அந்த சாப்பாட்டுக்கு வேண்டிய எல்லா ஆகாரத்தை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். எலியாவுக்கு அந்த காரியங்களை செய்தார். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், ஒன்னும் இல்லையே அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரி யாராக இருந்தால் சரி, உங்ககிட்ட ஒண்ணு இல்லாம இருக்கிறதா, உன் குடும்பத்துல உன் வீட்டுல தேசத்துல பஞ்சம் வருதா, கலங்காத. பணங்கிற பஞ்சம் வருதா, கஷ்டங்கிற பஞ்சம் வருதா, சாப்பாட்டுக்கே ஒண்ணு வழி இல்லையா, கலங்காத. காகங்களை கொண்டு போஷித்தவன் ஆண்டவரே. அந்த எலியாவுக்கு காகங்களை கொண்டு போஷித்தது உண்மையானா என்னையும் என் குடும்பத்தையும் போசிங்க, என் ஊழியத்தையும் நீங்க போசிங்க ஆண்டவரே என்று சொல்லி நீ கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக போஷிப்பா. அவர் நேற்று என்று மாறாத தேவன். எலியாவிற்கு மட்டும்தான் தேவன் அல்ல, சர்வலோகத்தை படைத்த தேவன், உங்களை என்னையும் படைத்த தேவன். அந்த எலியாவுக்கு அற்புதம் செய்த தேவன் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். எலியாவுக்கு காகங்களை கொண்டு போஷித்தது போல எந்த வகையாக உங்களுக்கு போஷிப்பார் தேவன். கலங்காதுங்க. நாளைக்காக குறித்து கவலைப்படாதே நான் ஆண்டு வச்சேன். கவலைப்படாத. காகங்களை கொண்டு அவனை போஷித்து தேவ பிள்ளையை அவனை வழி நடத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். குறிப்பிட்ட நாட்கள்ல அங்க இருக்கிற வரைக்கும் அவனை காகங்களை கொண்டு அவர் அப்பமும் இறைச்சும் கொடுத்து போஷித்தார். அது எப்படி வரும், எந்த வகையிலாவது வரும். அநேக சாட்சிகள் சொல்ல முடியும். என்னையும் ஆண்டவர் போஷித்திருக்கிறார், என் குடும்பங்களையும் போஷித்திருக்கிறார். காகங்களை போஷித்து போல எப்படி போஷித்திருக்கிறார். இக்கட்டான ஒன்றுமில்லாத நேரத்துல கூட ஆண்டவர் ஏதாவது ஒரு வழியலாக போஷித்திருக்கிறார். அதனால தைரியமா சொல்றேன், எலியாவின் நாட்கள் மட்டும்தான் நடந்ததில்லை, இப்பவும் நடக்குது. ஆனா அவரை சார்ந்து வாழணும். உன் நிலைமை அறிந்திருக்கிறார், அவர் சூழ்நிலை அறிந்திருக்கிறார், எண்ணத்தை அறிந்திருக்கிறார், சிந்தனை அறிந்திருக்கிறார். அவர் கைவிட மாட்டார். என்னை எலியாவை போல என்னை போஷிப்பார் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்கள் முடிஞ்ச போது நல்ல ஆண்டவரே சோத்திரப்பா. எலியாவை கொண்டு அப்பா, எலியாவுக்கு காகங்களை கொண்டு போஷித்த தேவனே, இந்த நாளில ஒண்ணு வழி இல்லையேன்னு சொல்லி இக்கட்டுல சூழ்நிலை அப்பா, பசு பட்டினமா இருக்க பிள்ளைகளுக்கு காகங்களை கொண்டு எலியாவை போஷித்தது போல இப்போது பிள்ளைகளுக்கு நீர் போஷிப்பீராக. யாரை கொண்டாந்து நீர் போஷிக்கிற தேவன், வழி எடுக்கிற தேவன், உம்முடைய நாமத்தை நிலைநாட்டுற தேவன்.
நீ நிலைநாட்டபடியா செய்வீங்க. நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எலியாவை போல கர்த்தர் எங்களுக்காக யாரும் செய்து முடிப்பார், என்னை போஷிப்பார்க்கிற அந்த அப்பா இந்த தன்னம்பிக்கை விசுவாசத்தையும் அப்பா கொடுத்து பிள்ளைகளை தாங்கும்படி செபிக்கிறார். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. அமேன், அமேன், அமேன். காட் பிளஸ் யூ. எலியாவை போல தேவனை சார்ந்து வாழுங்க, போஷிப்பாருன்னு சொல்லி விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அமேன், அமேன், அமேன்.